பிரவீன் அவர்கள். இந்த ஆண்டுகளாக திராவிட அரசியலுக்கு நிகராக தமிழ் தேசியம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களே உதாரணம். ஒரு நாட்டில் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், தன் மக்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், நிலம், வளம், தொன்று தொட்ட வேளாண்மை, கல்வி, உணவு, கலாச்சாரம் இவை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அரசை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலுக்கு அடிப்படையானது கொள்கை, கோட்பாடு, தத்துவம், சிந்தனை, சித்தாந்தம், சட்டம், திட்டம், வழிமுறை அனைத்தும் ஒரு தலைவனிடத்தில் சரியாக தரமாக இருந்துவிட்டால் அந்த நாடு சரியாக தரமாக உயர்வாக வளமாக இருக்கும். நம்ம நாடு இதை நோக்கியா பயணிச்சுட்டு இருக்கு. 4 படம் ஒருத்தர் நடிச்சுட்டான்னா நாடாள வந்த மகாராசா வாத்தலைவா என்று கோஷம் போட்டுதான் சுத்திட்டு இருக்கான். அவன் இடத்தில் ஒரு மைக்கை நீட்டு 4 கேள்வி அல்ல, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கேள்வியும் கேட்கலாம். ஒரு பதில் தான் வச்சிருப்பான், ஒரே பதில், டிவிக்கே 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 டிவிக்கே, இல்ல தளபதி விஜய் விஜய் விஜய், இதை தவிர வேற எதுவும் தெரியாது. ஏன் இதை நான் வன்மையா கண்டிக்கல, கண்மையா வண்டிக்கல. அன்பார்ந்த தாய் தமிழ் பெருமக்களே, நாங்கள் ஆள் மாற்றத்துக்காகவோ இல்ல ஆட்சி மாற்றத்திற்காகவோ வந்தவர்கள் அல்ல, அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக வந்தவர்கள். எங்கள் நாம் தமிழ் கட்சி ஒரு நாள் கண்டிப்பாக வெல்லும். எங்கள் புலிக்கொடி ஜென்ஜார்ஜ் கோட்டையை நோக்கி நகரும், பறக்கும். எப்படி பறக்கும்? அலை மாங்கடல் இளம் வானிலோன் அணி மாளிகை ரதமே அவன் ஏறிடும் விதமே உன் அதிகாரம் நிலவுவாய். கொலை வாழின எடடா மிகு கொடியோர் செயலரவே வானோடு புலியே உயிர் குணமேவிய தமிழா தலையாகிய அறமே புரி சரி நீதி உதவுவாய். சமமே புற ஜனநாயகம் எனவே முரசறிவாய். இளையே உணவிலையே கதி இளையே என மெய்வை இனிமே நிலை எனவே முரசறிவாய் முரசறிவாய். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு எம் நாடும் என் நாட்டு மக்களும் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணிய அறிவைத்தனம் மது மது போதை இது எதுவும் இல்லாத ஒரு தூய தாயகமாக தமிழர் தேசத்தை மாற்றி படைப்போம். மறைக்கும் வரை ஒய்ய மாட்டோம். இதுவே எங்கள் கொள்கை. நான் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, என்னை அப்பா அப்பான்னு அழையுங்கள் என்று இன்றைய தலைமுறைக்கு தந்தையாக இருக்கின்ற நீங்கள் என் அண்ணன் கவின்குமார் திருநெல்வேலியில் ஆணவ படுகொலையால் கொண்டுவிடப்பட்டானே, அவனுக்கு பெற்றுக் கொடுத்த நீதி என்ன? இல்லை, இனிமேல் ஒரு ஆணவ படுகொலை நடக்காது என்பதற்காக சட்டமன்றத்தில் எழுத்திய தீர்மானம் தான் என்ன? உங்கள் தந்தை கருணாநிதி அவர்கள், ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது சமத்துவமே எங்கள் கொள்கை, ஜாதி மறுப்பே எங்கள் கோட்பாடு என்று தெருதோறும் மொழி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எப்படி மொழி கொண்டிருந்தார்? ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமல், ஜாதிக்கு மட்டம் தங்கத்தால் மழை செய்து தலை குலைத்தானா மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டை குலைப்பதனை கல்வி நன்னா சொன்னாம்பா. வெள்ளவனியார் கம்மனியார் இவன் கவடிகள் ஒட்ட குத்தர் இவரெல்லாம் யார் யார்? பிரம்மன் தலையிலே பிறந்ததில்லை இவர்கள், ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள் என்ன இது என்று கேட்க தொடங்கிறதா? தமிழுக்கே மோசம் வந்த பின்ன முதலாக ஆமையாக கெடுத்தல் நன்றா என்று உங்கள் தந்தை முழுங்கிய முழுக்கத்திற்கு எதிராக நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருப்பது வெளிப்படையாக தெரிகிறது. தமிழுக்கே மோசம் வந்த பின்ன முதலாக ஆமையாக கெடுத்தல் நன்றா என்ற வரிகளை கேட்ப தமிழுக்கு மோசம் வந்துவிட்டது. ஐயா கமலஹாசன் அவர்கள் சமீபத்தில் தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்று சொல்லிவிட்டார். அதற்கு கர்நாடகாவில் ஒரே அச்சுறுத்தல், கருத்துரிமைக்கு எதிராக கமலஹாசன் எதிராக அம்மாநிலத்து துணை முதலமைச்சர் அறிக்கை விடுகிறார், மன்னிப்பு கேள் என்று. என் மாநிலத்து துணை முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஜென்ஜென்ஸ் புரொடக்ஷனில் மூவி எடுத்துக் கொண்டிருந்தார். இதுதான் ஆட்சியா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இது பரவாயில்ல, அங்கே படம் கர்நாடகாவில் வெளியே தடை, ஆனால் திரையுலகத்தை சேர்ந்தவர் விஜய். ஆனா இதை தொடர்ந்து வாய் திறக்காதது ஏன்? வாய் திறந்தால் நமது ஜனநாயகன் படம் கர்நாடகாவில் ஓடாது. சுயநலத்தை பற்றி சிந்திக்கிறவன் பொதுநலத்தை பற்றி சிந்திக்க மாட்டான் என்பது வெளிப்படையாக இதிலிருந்தே தெரியுது. யார் வாய் திறந்தாலும் திறக்காவிட்டாலும் நாம் தமிழர் கட்சி எல்லா பிரச்சனைக்கும் உறுதுணையாக நிற்கும். ஏன்? தமிழனுடைய மாண்பு, உயிர்மை, நேயம். என் பாட்டன் புரட்சி கலைஞர் பாரதிதாசன் முழங்குகிறான். எப்படி முழங்குகிறான்? எங்கள் வாழ்வும் மண் காத தமிழ் என்று சங்கே முழங்கி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள நாம் அனைவரும் ஒன்றிணைந்ததால் கண்டோ திங்களோடு செய்யும் வருகி தன்னோடு மின்னோடு முடுக்கலோடும் மங்கும் கடல் விட்டு ஒரு பிறந்த
தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று செய்யோருக்கு ஞாபகம் செய். முழங்கு சங்கே முழங்கு, சிங்களஞ்ச தன்னாட்டு மக்கள் தீராதி தீரன் என்று ஊரு சங்கு. பொங்கும் தமிழர்களுக்கு என்ன உழைத்தல் சங்காரம் சமண சங்கே முழங்கு. என் கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழிங்கள் வெட்டி தோள்கள். கங்கையை போல் காவேரி போல் கருத்துக்கள் ஊழமுள்ள எங்கள் உள்ளம். வேங்குதலில் காமணிந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம். தமிழ் வரையும் பேச்சல்ல, அது நம் மூச்சு. தமிழ் வரையும் மொழி அல்ல, அது நம் அடையாளம். நாம் தமிழாகிய நாம் தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும். ஏன் தமிழ் தேசிய அரசியல் தான் நம் மண்ணுக்கு தேவையானது. எல்லா உயிர்களுக்கும் அனைத்து வகையான அரசியல் பேசுவது ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி. உயிர்மனையே நம்ம அறம். நன்றி, வணக்கம்.